ஏக்கா ஒரு 100 ரூபா வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்? ஹலோ மாம்ஸ், எங்க அக்காட்ட கேக்குறேன், உன்கிட்ட கேட்கல. அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் கொடுக்கணும். அப்ப கொடுங்க. முடியாது. உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கிறான், உனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியாது, நீ வேணா வாங்கி. நீ தண்ணி அடிக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டா அவளுக்கு எடுத்துறாதா? மாமா வெட்டித்தனமா பேசாத. 100 ரூபா தர முடியுமா? முடியாதா? முடியாது. இப்படி வாக்கி தவறி உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன எங்க அக்கால கட்டுறப்ப என்ன சொன்ன? உங்க அக்கால கரெக்ட் பண்ணி கொஞ்ச ஒன்னையும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காத்தறடா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சு ஆசை வளர்த்த நியாயம் வந்தங்க நீ. இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயமா அது? நீ என்ன கட்டாலும் நான் தர மாட்டேன். அப்ப என் பழைய அக்கால திருப்பி கொடு. என்னது பழைய அக்காவா? ஆமா, தாலி கட்டும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு. அதை எப்படி இப்ப கொடுக்க முடியும்? அப்ப 100 ரூபா கொடு. 100 ரூபா இல்ல. அப்படியா மாமு? அப்ப வாக்கா போலாம். எங்க? எங்க அம்மா வீட்டுக்கு. எதுக்கு? நீ இனிமே தனியா ஈர துணியோட பட்டா தான் உனக்கு அறிவு. இந்தாடா இந்தாடா. அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினால தான் சாக்கடிச்ச மாதிரி இருக்கு உனக்கு. ஆமா. 500 ரூபா. 500. ஏக்கா ஒரு 100 ரூபா கொடு. வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்? ஹலோ மாம்ஸ், எங்க அக்காட்ட கேக்குறேன், உன்கிட்ட கேட்கல. அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் கொடுக்கணும். அப்ப கொடுங்க. முடியாது. உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கிறான், உனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியாது, நீ வேணா வாங்கி. நீ தண்ணி அடிக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டா அவளுக்கு எடுத்துற